வணக்கம் நண்பர்களே. பரந்தூர் விமான நிலைய விரிவாக்கம் இந்த விஷயத்தில் விஜய் இந்த கிராமத்துக்கே போய் பொதுவெளியில் நின்று அவர்களுக்காக குரல் கொடுத்தார். அவர் என்ன நினைத்திருப்பார் என்றால், அந்த ஊரினுடைய குலதெய்வம் அந்த ஊரில் குலதெய்வம் என்றால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தினுடைய பெயரை சொல்லி அவருக்கு பொதுவாக அப்படி இப்படி நிறைய பேசினார். அவர் பாவம், எனக்கு அவரை குறித்து பரிதாபமாக இருக்கிறது. யார் நடிகர் விஜய் குறித்து என்னவென்றால், இந்த பரந்தூர் மக்கள் இவர்களுக்கு ஒரு சிந்தாமல் சிதறாமல் அந்த வாக்குகளை விஜயுடைய கட்சிக்கு அளிப்பார்கள் என்று விஜய் நம்புகிறார். எத்தனை பரிதாபம்! ஏன் கூறுகிறேன் என்றால், போராட்ட களத்தில் நிற்கும் மக்கள் என்பது வேறு, வாக்காளர்கள் என்பது வேறு. இந்த வாக்காளர்களை கணிப்பதில் விஜய்க்கு போதுமான அனுபவம் இல்லை. அவரை சுற்றி இருப்பவர்களுக்கு அந்த போதுமான அறிவும் இல்லை, அனுபவம் இல்லை. அவர்கள் வேலை செய்ததெல்லாம் வேறு கட்சிகளுக்கு, அதனால் அவர்கள் ஜெயித்து காட்டினார்கள். அந்த ஒரு ரிசல்ட்டை வச்சுக்கிட்டே இங்கே வந்தாங்கன்னா நிச்சயமாக தோல்விதான். இப்போ என்ன நினைக்கிறாருன்னா, நான் ஒரு உறுதியாக ஒன்று சொல்கிறேன், நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க, இந்த வீடியோ பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. பரந்தூர் கிராம மக்கள் கூட இவருக்கு வாக்களிக்க மாட்டார்கள். காரணம், தேர்தல் வாக்களிப்பு என்று வரும்பொழுது அந்த பார்வைகள் வேறு, அங்கு ஆதிக்கம் செலுத்தும் அந்த வியூகங்களே வேறு. இதையெல்லாம் இவர்கள் கணித்து இவருக்கு கொடுப்பார்கள். யார்? கிஷோரும் ஆதவ் அர்ஜுனாவும். அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன். தன் மகன் படும் பாட்டை பாட்டு தந்தை நிச்சயம் வருத்தப்படுவார், இசை சந்திரசேகர். அந்த மாதிரி தான் பறந்து இருக்கிற மக்கள்லாம் இவர் ஓட்டு போடுவாங்கன்னு நினச்சா எவ்வளோ பெரிய பைத்தியக்காரத்தனம் தெரியுமா? இப்படி பார்த்தால் எத்தனை தலைவர்களை நான் சொல்ல வேண்டும். விஜய் குறித்தே இன்று நிறைய வீடியோக்கள் வெளியிட்டிருக்கிறேன். வேறொன்றும் காரணமல்ல, அவரை தெரிந்தே படுகொலியில் தள்ளுவதற்கு பின்னால் 2 பேர் வர்றாங்க. பார்க்கலாம். பரந்தூர் மக்கள் வாக்களிப்பார்களா? தேர்தலில் பார்க்கலாம். ஆனால் வாக்களிக்க மாட்டார்கள் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோக்கள் வந்து சேரும். நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணால்தான் வீடியோக்கு உங்களுடைய இன்பாக்ஸில் வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.